அதாவது எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்கள்லையும் இந்த மாதிரியான கூட்டங்கள் நடத்துறதுக்கும் சுற்றுப்பயணம் செய்கிறதுக்கும் மக்களை சந்திக்கிறதுக்கும் ஒரு காமனான பிளேசஸ் வச்சுருப்பாங்க எல்லா ஊர்லேயும் எல்லா நகரங்கள்லையும். ஏன்னா இது வந்து இன்றைக்கி புதுசாக நடக்கிறதால இல்லை, எல்லா தேர்தலையும் நடக்கிறது, எல்லா ஊர்லேயும் நடக்கிறது, ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடக்கிறது தான். ஸோ அதில் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தான் நாங்கள் லிஸ்ட்டு வாங்கி கேட்குறோம். நாங்கள் ஒன்றும் புதுசாக போயிட்டு நாங்கள் இங்கே வந்து இந்த இடத்துலலாம் வேணும்லாம் கேட்கல. அனுமதிக்கப்பட்ட இடங்களில் லிஸ்ட்டு வாங்கிக்கிறோம். அந்த அனுமதிக்கப்பட்ட இடங்களில் நாங்கள் ஒரு வழித்தடங்களை சொல்லி இந்த மாதிரி வரோம். ஏன்னா நாங்கள் திட்டமிடுறது இப்போ 2 மாவட்டம் திட்டமிடுறோம். இப்போ நாமக்கல்லேருந்து அடுத்து நாங்கள் கரூர் பிளான் பண்ணுறோம். ஸோ அதற்கு தக்கன அவர்கள் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் வழியாக கேட்கிறோம். அதற்கும் நிராகரிக்கப்படுகிறது. மற்ற கட்சிக்கெல்லாம் கொடுக்கிறார்கள், மற்ற எல்லா கட்சிக்கும் வரவேற்று கொடுக்கிறார்கள். எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு கண்டிப்பாக மக்களின் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. அதை பார்த்து பயப்படுகிறது திமுக தான் சொல்லணும். இல்லை, எந்த இடத்துலையும் யாரையும் வரக்கூடாதுன்னு நிபந்தனைகள் கொடுக்கல. எந்த இடத்துலையும் இங்கே வந்து உங்கள் தலைவர் சென்னையிலேருந்து எப்போ வராரு, சென்னையிலேருந்து எப்போ போகிறான்னு கேட்கல. இது மாவட்ட காவல்துறைக்கு எதுக்கு சென்னையிலேருந்து எப்போ வராங்க, சென்னையிலேருந்து இங்கேருந்து எப்போ சென்னைக்கு போகிறாங்கன்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் எல்லாமே புதுசான கண்டிஷன்ஸு. நாங்கள் 2 கண்டிஷன்ஸையும் நான் வந்து 2யும் இப்போ அதாவது அதிமுகவுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்தாங்களோ அதையும் எங்களுக்கு கொடுத்த கண்டிஷனையும் நான் வந்து மீடியாக்கிட்டே நான் கொடுத்துருக்கேன். எங்கேயுமே எங்களுக்கு கொடுத்த ஒரு கண்டிஷன் கூட அதில் கிட்டத்தட்ட 23ல் 10 கண்டிஷன்ஸ் புதுசாக இவர்களாக உருவாக்கி விட்டது. இல்லை, சேஃப்டிக்காக கண்டிப்பாக எங்களுடைய மாநாட்டு வந்து எல்லாமே வந்து நாங்கள் வந்து நாங்களே அறிவிப்புகள் முன்னெச்சரிக்கையாக நாங்களே அறிவிப்புகளை கொடுத்துருக்குறோம். இதில் இவர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கண்டிஷன்ஸு எப்படி போட முடியும்? நீங்கள் பொதுவாக ஒன்று கொடுங்க. பொதுவான கைட்லைன்ஸ் வச்சுருக்கீங்களா? பொதுவாக எல்லா கட்சிக்கும் ஒன்றுங்களா? அதை தான் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. பொதுவான எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரி கைட்லைன்ஸ் கொடுங்க. நீங்கள் பொதுவாக ஏதாவது நீங்கள் பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுதுன்னா நீங்கள் பொதுவாக எல்லாரும் டெபாசிட் கலெக்ட் பண்ணுங்கள். இதுவே இவர்களால் ஏன் கொடுக்க முடியலன்னா திமுகவுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம், அப்படி தான் இருக்குது. கடந்த வாரம் வந்து 10 நாளைக்கு முன்னாடி முதல்வருடைய இதே கூட்டம் வந்து இது கரூரில் நடந்துச்சு. என்ன பண்ணாங்க? எல்லாமே வந்து லோடு வண்டியில் தான் மக்கள் அழைச்சிட்டு வந்தாங்க. எல்லாமே காசு கொடுத்து ஒவ்வொருத்தரும் லோடு வண்டியில் கூட்டிகிட்டு வந்தாங்க. முதல்வர் வர்ற அந்த கூட்டத்துக்கு நடுவுலேயே பட்டாசு வெடிக்கப்பட்டுச்சு. பார்த்துருப்பீங்க, 2 சைடு அப்படியே பட்டாசு வெடித்து பட்டாசுக்கு நடுவுலே தான் வந்து முதல்வர் இறங்குறார். அவர் கார் உள்ள கூட்டத்துக்கு நடுவில் வர்ற வரைக்கும் 2 சைடு பட்டாசு வெடிச்சாங்க. எல்லா பக்கம் வந்து பொதுமக்கள் வந்து அவங்க வந்து எல்லா ஊர்கள்லேருந்து லோடு வண்டியில், லோடு ஆட்டோலையும் லோடு வேன்லேயும் லாரிகள்லையும் வந்து இறக்கப்பட்டாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுடைய சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடக்குதா? கொஞ்சமாவது கேமரா இருக்குது, மீடியா இருக்குது, இது முன்னாடி கொஞ்சம் மறைச்சாவது செய்யலாம்ல. எதையும் மறைச்சி கூட செய்ய மாட்டோம். ஆளுங்கட்சினா நாங்கள் எல்லாத்தையும் ஓப்பனாக செய்வோம். நாங்கள் லோடு வண்டியில் தான் இறங்குவோம். பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இது வரைக்கும் எங்கள் நிர்வாகிகள் எங்கேயாவது அதை செஞ்சுருக்காங்களா? நாங்களே அதை வேண்டாம் என்று எங்களுடைய தலைவர் பல முறை அறிவித்திருக்கார். அது இல்லாமல் நீங்கள் வந்து கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் பட்டாசு வெடிக்கிறீங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த விஷுவல் இருந்தால் பார்த்தீங்கன்னா தெரியும். கரூரில் முதல்வருடைய இதில் பொதுமக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவர்களுக்கு நடுவில் இருந்து அந்த பட்டாசு வெடிக்கப்படுது. அவர் வர்றப்போ அவர் வர வைக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் ஆபத்தான ஒரு விஷயம்னு சொல்லுங்கள். அங்கே எவ்வளோ துணிகள் இருக்குது, எவ்வளோ கட் அவுட் இருக்குது, எவ்வளோ தூரம் நீங்கள் சுற்றி பேனர் கட்டியிருக்கீங்க. பேனருக்காக வழக்கு வந்து எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பேர் மட்டும்தான் போடப்பட்டிருக்கு. நாங்கள் பெயிலுக்கு போகிறப்ப அங்கே இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டே சொன்னாங்க, இதென்ன புதுசாக இருக்குது, இதான் முதல்ல பேனருக்கு வழக்கு வரதை பார்க்குறேன். நாங்கள் பேனருக்கு நான் பெயிலபிள் செக்ஷனில் போட்டு முதல்ல ரிமாண்டுக்கு கொண்டு போனது எங்களோட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை மட்டும்தான். வேறு எந்த கட்சியில் இது வரைக்கும் பேனருக்கு வழக்கு போடவே இல்லை. அன்றைக்கி முதல்வர் வந்தப்போ நீங்கள் அதே கேமரா தானே இருக்குது, இதே மீடியா தானே இருக்குது, இதே மாதிரி தானே இருக்குது, கொஞ்சமாவது மறைச்சி செய்யலாமே. எல்லாமே லோடு வண்டி கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் வந்து அன்றைக்கி வந்து மக்கள் குவிக்கப்பட்டார்கள். பணம் வாங்கி கொண்டு பணம் கொடுத்து மக்களை கூட்டி வந்து குவிச்சார்கள். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் தீர்வு காண வேண்டும் நினைக்கிறோம். அரசை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன வேணாலும் செய்கின்ற காலம் மாறி போய்விட்டது. கண்டிப்பாக இதெல்லாம் எதிர்கொண்டு வெற்றிகரமாக எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு எங்களுடைய தலைவரின் பயணம் வெற்றிகரமாக இருக்கும்.